சகல பாஷைகளுக்கும் மாதృபாஷை சமஸ்கிருதம். பூஹு இதி பூஹு கோரூபா. இந்த பூமியானது என் முகத்திலே கோரூபமாக இருக்கிறது என்று பெருமாள் காட்டினார். பெருமாள் 8 திருக்கரங்கள், ஒவ்வொரு திருக்கரத்திலேயும் ஒரு அக்ஷரம் தோன்றிற்று. ஓமின் ஏகாட்சரம். ஓம் என்பது ஒரு எழுத்து. நமகா இது தேகச்சரே. நமகா என்பவை 2 எழுத்துக்கள். நா ரா ய நா ய இது பஞ்சாட்சராணி. நாராயணாய என்பது 5 எழுத்துக்கள். ஆக ஓம் என்பது ஒரு எழுத்து, நமகா என்பவை 2 எழுத்துக்கள், நாராயணாய 5 எழுத்துக்கள். ஆக 8 எழுத்துக்களும் சேர்ந்து திருவஷ்டாட்சர மகாமந்திரம் என்று சொல்லப்படுகிறது. 4 வேதங்கள், ஒவ்வொரு வேதத்திலையும் எத்தனையோ மந்திரங்கள். 2 இதிகாசங்கள், ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் என்பதான 2 இதிகாசங்கள், ஆயிரக்கணக்கான புராணங்கள். இந்த மந்திரங்கள், இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கூட்டினால் 64 லட்சம் கிரந்தங்கள், 64 லட்சம் விருட்சங்கள், மரங்கள். ஒரு விதை போட்டால் தானே ஒரு செடி உண்டாகும், செடி வளர்ந்து வரவாது. இந்த 64 லட்சம் மரங்கள், 64 லட்சம் விருட்சங்களும் எந்த விடையில் இருந்து தோன்றின என்றால், அதாவது 4 வேதங்கள், 2 இதிகாசங்கள், ஆயிரக்கணக்கான புராண கிரந்தங்கள் அனைத்தும் 8 எழுத்துக்களிலே இருந்து தோன்றின. ஒரு எழுத்திலே 8 லட்சம் கிரந்தங்கள். ஓம் என்ற ஒரு எழுத்திலே இருந்து 8 லட்சம் கிரந்தங்கள், 8 லட்சம் விதைகள், 8 லட்சம் விருட்சங்கள் தோன்றின. நமகா என்ற சரணாகி தத்துவத்தை பலிக்கக்கூடிய இந்த 2 எழுத்துக்களிலே இருந்து 16 லட்சம் விருட்சங்கள் தோன்றின. நாராயணாய பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரம் நாராயணாய நாமம் தான். இந்த 5 அக்ஷரங்களிலே இருந்து 40 லட்சம் கிரந்தங்கள். ஆக 8 எழுத்துக்களிலே இருந்து ஒரு எழுத்துக்கு 8 லட்சம் கிரந்தங்கள் வீதம். 8 எழுத்துக்களிலே இருந்து 64 லட்சம் கிரந்தங்கள் தோன்றின. அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், 8 எழுத்தும் ஓதுவார்கள் வல்ல வானமாகவே. 8 எழுத்து